ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வரம் கொடுக்காத இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேனா? உன் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய வரத்தை கொடுக்க போறேன்றதை புரிஞ்சுக்கோ. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத வரம் இந்த வராகி அம்மாவின் மூலமாக இன்னைக்கு உனக்கு கிடைக்க போகுது. உன் வாழ்க்கையில நீ எல்லார்கிட்டையும் முகம் மலர சிரிச்சு பேசுற. ஆனால் உன் கூட பேசுகிறவங்க எல்லாம் முகத்தில் மட்டும்தான் சிரிப்பை வச்சுருக்காங்களே தவிர மனசுக்குள்ள உன்னை காயப்படுத்தும் அளவுக்கு விஷத்தை வச்சுருக்காங்க. உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், உன்னை ஏமாற்றணும், உனக்கு துரோகம் செய்யணுன்ற பல திட்டங்களோடு தான் பல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்காங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அன்போடு தடவி கொடுத்து உன்னை ஏமாற்றி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் இந்த மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லவே. எப்போதும் எந்தெந்த வயசில் என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்ய பழகு. நிறைய பேர் படிக்கிற வயசில் படிக்காமல் கல்வி கற்கும் காலத்தில் காதலுக்குள் உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்புறம் காதலிக்க வேண்டிய வயசில் பெற்றோரை மறந்து விடுகிறார்கள். பல பேர் கல்யாணத்துக்கு பிறகு காதல்னு ஒன்று இருக்குன்றதே மறந்து வேலை, சம்பளம், வருமானம்னா அதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காலம் போன காலத்தில் வயசாகும்போது வாழ்க்கை துணையை மறந்துட்டு வருத்தத்தோடும் வெறுப்போடும் வாழ வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் வந்து விடுகிறது என் செல்லமே. அதனால தான் சொன்னேன், அந்தந்த வயசில் அதுக்குரியதை செய்ய பழகு. படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவித்து பெற்றோர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து வாழ்க்கையில் துணையையும் உயர்வாக உனக்கு சமமாக நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துடணும் என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கையில் கிடைச்சது எது எப்போ எப்படி உன்னை விட்டு போகும்னு சொல்ல முடியாது. உனக்கு கிடைச்சது எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு தொலைஞ்சு போகலாம். உனக்கு வேண்டாததும் உனக்கு வெறுப்பானதும் உன்னை நோக்கி வந்து சேரலாம். ஏன்னா எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாத நிலையில்லாத நிரந்தரமில்லாத உலகம் தானே இது. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. உன் உடம்புக்கும் மனசுக்கும் முன்னுரிமை கொடு. உன் மனசு என்ன சொல்லுதோ அந்த நல்ல விஷயத்தை நல்லபடியாக செயல்படுத்திக்கிட்டு உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்து. இன்னைக்கு வேணும்னா உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீ வெற்றி பெறும்போது, வாழ்க்கையை ஜெயிச்சு உயர்ந்து நிற்கும்போது நீ எப்படி ஜெயிச்ச, எப்படி சாதிச்சன்னு கேட்குறதுக்கு இந்த உலகமே உன் முன்னால் வந்து நிற்க போகுது. நீ சிரிக்கும்போது சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன் கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ கண்ணீரோ வந்தால் சில பேர் எதுவுமே கேட்காம உன் பக்கத்தில் நிற்பாங்களே தவிர உனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு கூட இங்கு யாருக்கும் இருக்காது என் செல்லமே. ஒரு சிலராவது சும்மாவாவது உன் பக்கத்தில் நிற்பாங்க. பல பேர் எங்கே நீ உதவி கேட்டுருவியோ ஏதாவது சொல்லிடுவியோன்னு உன்னை விட்டுக்காத தூரத்துக்கு காணாமல் போயிடுவாங்க. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு பலன் கிடைக்காம போனாலும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் பலன் கிடச்சி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத்தான் போகிற. கஷ்டமாக இருக்கும் உன் பாதையை மாற்றி அமைச்சு நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் முயற்சியை மாற்று, உன் வேகத்தை மாற்று, ஆனால் உன்னுடைய லட்சியத்தை மாற்றாதே. எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த உன்னுடைய லட்சியத்தில் நீ உறுதியாக இரு. முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நீ பெறப்போகிற வெற்றியே உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையையும் வார்த்தையையும் அமைதியாக்கிடும். நீ எல்லாரும் முன்னாலையும் ஜெயிச்சு நிற்கணும். தோல்வி உன் கதவை தட்டும் போதெல்லாம் தோல்வியை தாண்டி வெற்றியை பெற தயாராகு. தோல்விங்கிறது ஒரு சம்பவம் மட்டும்தான், முயற்சி தான் உனக்கான அடையாளம். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சீனா எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. உன்னை கைத்தட்டவும் உன்னை பாராட்டவும் உனக்கு உதவி செய்யவும் இங்கு ஒருத்தரும் இல்லைனா கூட உனக்கான பாதையில் நீ தைரியமாக போய்கிட்டே இரு. கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அழகாக நடத்தி கொடுக்குறேன். உறவுகள்ன்றது கண்ணாடி போல தான். கண்ணாடி உடைஞ்சா சத்தம் கேட்கும். ஆனால் சில உறவுகள் உடையும் போது அவங்க மனசு நொந்து போகும்போது சத்தமே இல்லாமல் உன்னை விட்டு விலகி போகும்போது உன் மனசு உடைஞ்சு போயிடும்.
யாரையும் கஷ்டப்படுத்தும் விதத்தில், யார் மனசும் காயப்படுத்தும் விதத்தில் நீ ஒருபோதும் பேச வேண்டாம். எதை பேசினாலும் என்ன பேசினாலும் யோசிச்சு பேச கற்றுக்கோ. நீ வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் உனக்கு பலவீனமாக இருக்க நான் விட்டுட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான கதையை நான் எழுத போகிறேன். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியே இருக்காது. வாழ்க்கைனா வலி, வேதனைகள், தடைகள், தடங்கள்னு எல்லாமே வரும். அதை தாண்டி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற தயாராகு. நல்லது நடக்கும்போது, சந்தோஷம் கிடைக்கும்போது இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி. துன்பம் வரும்போதும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறவன் புத்திசாலி. கற்பனை கண்டு கனவு கண்டு சிரிப்பவன் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உன் முகத்தை பார்த்தவனே சிரிக்கிறவன் காரியவாதி. உன் முன்னால் சிரிச்சுக்கிட்டு நீ போனவனே உன்னை பற்றி பின்னால் அவதூறு பரப்புபவர்களையும் வதந்தி பேசுகிறவங்க கிட்டையும் கவனமாக இரு. எல்லா விஷயங்களையும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உன் கண்ணு முன்னாலேயே சிரிச்சுக்கிட்டு உன்னை ஏமாற்றிக்கிட்டு சுற்றுற மனிதர்களிடம் நீ ஏமாந்து போகிற அளவுக்கு பைத்தியக்காரனாக இருந்துடாதே. யார் உனக்கு எதிராக வஞ்சகம் செய்ய நினைச்சாலும் நீ கவனமாக இருந்து எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றிக்கணும். உழைப்பை ரொம்ப நேசித்து சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யக்கூடிய உழைப்பாளியாக நீ இருக்கணும் என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கலைனாலும் நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவரைக்கும் முடியாத விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ கீழே விழுகும் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு தைரியமாக எழுந்து நிற்க கற்றுக்கோ. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு நான் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெறச் செய்வேன். நல்ல யோசனைகளோட வாழ்க்கையை பற்றி சிறப்பாக யோசித்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் நீ இருக்கணும். அதிகமாக யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம, குழப்பம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் உன் மனசில் உள்ளதை எல்லாம் எழுதி வச்சிடு. அப்புறம் அதுவே உனக்கு மன இலகுவை உண்டாக்கிடும். உனக்குள்ள நீ தைரியத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கணும்னா நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரி. உன் மன அழுத்தத்தை போக்கி உன் கவலைகளை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ எதிர்பார்த்ததை விட அழகான, சிறப்பானதை, உயர்வானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து வரமாக கொடுக்கிறேன். இந்த வரம் தரும் வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும். என்னை நம்பி நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கி கொடுத்துருவேன். உனக்காக நான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப சின்ன சின்ன வரிகள் தான். ஆனால் இந்த சின்ன வார்த்தைக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ உள்ளங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை நீ சொன்னாலே அவங்களுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் கரைஞ்சு மறைஞ்சு போயிடுமேன்னு செல்லமே. நீ அவங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, நான் இருக்கேன்னு ஒரு தைரியத்தை கொடு, ஒரு ஆறுதலை கொடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொன்னீன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் மன ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கும் என் செல்லமே. ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டிய வயசில் சும்மா சோர்ந்து உட்கார நினைக்காதே. ஏன்னா சின்ன வயசில் உட்காந்து சோம்பேறித்தனமாக இருந்தீன்னா வயசான பிறகு நீ உட்கார நினச்சாலும் ஓய்வெடுக்க நினச்சாலும் உன்னால் உட்கார முடியாது. அந்த வயசில் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ளாதே. சின்ன வயசில் இளமை இருக்கும்போது, பலம் இருக்கும்போது, தெம்பு இருக்கும்போதே உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீ சம்பாதிச்சு வச்சுக்கணுமே செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது எல்லாத்தையும் தவற விட்டுட்டு சோம்பேறித்தனப்பட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காதே. இதே வாய்ப்பு நாளைக்கு வரும்போது அதே வாய்ப்பாக இருக்காது. நீ நினச்சதை விட ஏதாவது உனக்கு கஷ்டமாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறேன். இளமை இருக்கும்போது உழைக்க தயங்காதே. வசதி வரும்போது அப்புறம் உழைக்கிறதுக்கு உடம்பு ஒத்துக்காது. வாழ்க்கைனா வயசாக தான் செய்யும், ஓய்வு எடுத்து தான் ஆகணும். இப்போதைக்கு நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா
நீ நாளைக்கு யார் கையையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவள நிலைமை உனக்கு இருக்காதல்லவா? இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போறேன். எப்போதுமே நீ உன் கூட இருக்கவங்க கிட்ட அன்போடும் பொறுமையோடும் அக்கறையோடும் புரிதலோடும் நடந்துக்கோ. உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்காக நடத்தி கொடுக்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போற. உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். உன் மனசுக்குள்ள நீ அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனையை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்குறேன். எந்த உறவாக இருந்தாலும் கோபப்பட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டினா அவங்க மனசில் அது காயமாக மாறிடும். அதுக்கப்புறம் உன் மனசில் கோபம் குறைஞ்ச பிறகு நீ அவங்கள தேடி போனாலும் மன்னிப்பு கேட்டாலும் அந்த வலியையும் வேதனையும் அவங்களால மறக்க முடியாதல்லவா? அதனால தான் யார் மேலேயும் கோபப்பட்டு எந்த வார்த்தைகளையும் வீசிட வேணான்னு சொல்கிறேன். வலியாலும் வேதனையாலும் ஒரு உறவு உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா மறுபடியும் நீ அவங்கள நெருங்க முடியாது. ஏன்னா மறுபடியும் எங்கே உன் கூட பேசினா பழகுனா நீ என்னைக்காவது ஏதாவது சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திடுவியோன்ற அந்த எண்ணம் சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு முறையும் வலியை தாங்கிக் கொள்ளும் தைரியம் எல்லாருக்கும் இருக்காது தானே? எந்த உறவாக இருந்தாலும் அவங்க எவ்வளவு மோசமான மனிதர்களாக இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பாசமாக பொறுமையாக பேசி பழகு. இந்த உலகத்தில் உண்மையான உழைப்பை விட சிறந்த வெற்றிக்குரிய விஷயம் எதுவுமே இல்லை. நீ வெற்றி பெறணும்னா உழைப்பை சரியாக செய்ய பழகு. உனக்கான போர்க்களத்தில் நீ இறங்கி நீந்தியோ அல்லது மூழ்கியோ தான் அதை கற்றுக்க முடியும். உனக்கான வெற்றியை பெறணும்னா கஷ்டமோ நஷ்டமோ அதில் இறங்கி சமாளிக்க தயாராகு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமும் மாற்றமும் வரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எழுச்சி காலம் ஆரம்பமாகும். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு இல்லையா? இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையுடன் இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். எதை பற்றியும் பயப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. உன்னை பயமுறுத்தும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாரையும் காயப்படுத்தாத, யாரையும் கஷ்டப்படுத்தாத உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி வெற்றிகளை கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுத்து என் அருளால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதும் நடக்கும்படி நான் செய்கிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினச்சி நீ பயப்படவே வேண்டாம். உன்னை வெறுத்தவங்க முன்பாக, உன்னை வேணான்னு சொன்னவங்க முன்பாக நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். என்னை மனசார நம்பி என்னையே வணங்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ செய்த எல்லா நல்ல செயல்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் என் செல்லமே.